நேராக பேசிக்கிட்டா என்னைக்கான கூட அந்த ஆள் சொல்லி கொடுவான். நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். அழகு வர்றதுக்கு முன்னால் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துடணுமா? கருவியாக இருக்கு. நீ 4 பக்கமே க்ளீன் பண்ணிக்க. அடுத்த இடத்தெல்லாம் நீ நம்ம இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு. ஆமாம், ஏன்னா இங்கே குடி போனாலும் இங்கே குறைஞ்சி வந்தாலும் நம்ம இடத்த மட்டும் சுகார் பண்ணிக்க. ஒரு தப்படி இங்கே கூடும், இல்லை ஒரு தப்படி இங்காண்டி கூடும். உன் இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிக்க. ஏன் கண்ட இடத்தாலும் நீ க்ளீன் பண்ணிக்க, அதுக்கு ஆள் கூலி கொடுத்துட்டு இருந்துச்சா. ஆமாம் ஆமாம். உன் இடத்த மட்டும் 4 பக்கமாக க்ளீன் பண்ணிக்க. அதுனா இடத்த சுத்தம் பண்ணதா இல்லை இதுவா? உளுந்தா இருக்கிறாங்க. உளுந்தா இருக்கிறாங்க. இப்போ உளுந்து விதைக்கிறாங்களா? அது பட்டம் இப்போங்களா? ஒரு 3 மாதம் 60 நாள் உளுந்து இருக்கு. அது உளுந்து என்ன இருக்கும்? அது என்ன ஆடுதுறை 18, ஆடுதுறை 38, ஆடுதுறை 38 ஒன்று. இன்னொரு ரகம் என்ன சொன்னாங்க? இல்லை கரியேன்னு இருக்கு அந்த ரகம். என்ன கருப்பு உளுந்தா? கருப்பு உளுந்து. இன்னும் நல்ல பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். அதில் 1 கிலோ வாங்கிட்டு போனேன். அதனாட்டி இப்போ விதைக்கலாமா? தை மாதம் வரைக்கலாம். தை மாசில் விதைக்கலாமா? வரைக்கலாம். இந்த பட்டது உளுந்தாது. ஆடுதுறை 36, அந்த கருத்து உளுந்து இந்த மாதத்தில் வரைக்கிற உளுந்து. ஆனால் நீ விளைக்கிறது கொடி உளுந்து காட்டிடாதீங்க, குத்து உளுந்துன்னு சொல்லிக்கிடுங்க. குத்து உளுந்து அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட். கொடி உளுந்து நமக்கு சரியாகாது, அது பறந்துக்கிட்டே போகும், காய் இருக்காது. குத்து உளுந்தோன்னா அத்தனையும் நம்மளுக்கு காய். அப்போ ஆடுதுறை 38 குத்து உளுந்தா? குத்து உளுந்து. அது குத்து உளுந்தா? அது 2 3 உளுந்து ரகம் இருக்கு. குத்து உளுந்து சொல்லி மாட்டேங்க. ஆடுதுறை பண்ணிருக்கியா? சேம்பரத்துலையா? சேம்பரத்துலங்க கமிட்டிலையா? இங்கே இருக்குமா? இங்கே முருகன் கடையில் விருதாச்சலத்தில் இந்த டேனிங் போய் சொல்கிறேன். கேட்டேன் ஆடுதுறை 38. நான் அதான் வாங்கிட்டு போயிருக்கேன். அது போட்டிங்களா? இன்னும் இல்லை, நாளைக்கு தான் போய் வரைக்கணும். இங்கே வந்தனால வரைக்கும். கிலோ எவ்வளோன்னு வாங்கினீங்க? கிலோ வந்து 200, 180, 180 20 கையில் கொடுத்துட்டாரு. அதான் எத்தனை கிலோ வாங்கினீங்க? 1 கிலோ. சும்மா கொஞ்சம் இடம் தான். சரி சரி. பாக்கி நடுவு நட்டம் 5 போச்சு. அதனால் அந்த இடத்த கை வண்டியால் ஓட்டி ரெடியாக வச்சுருக்கேன். நாளைக்கு போய் கடாச்சி. சில பேர் ஓட்டாமலே விதைக்கிறாங்களே, அது அவ்வளோ பெண்பிடிக்கப்படாது. சரி சரி. இல்லை இப்போ நெல் அறுத்துட்டு உடனே விதைக்கிறாங்க ஓட்டாமல். அதே செய்யலாம். அது வந்து நம்ம அறுக்க 10 நாளுங்கிற மாதிரி அப்படியே அந்த விளைச்சலை கடாச்சி போடணும். கடாச்சி விட்டால் ஊறி செடி வந்து போவோங்க. 2 இலை 4 இலை நம்ம மேலே முடிச்சு அறுத்துட்டோம்னா செடியாக பட்டி வச்சுக்கும். சரி சரி. அது 2 விதமாக இருக்குது. சரி சரி. சரி சார், நான் அப்போ அப்படி தான்